இது கூட வந்து உங்களுக்கு ஆஸ்பிரேஷன் ஆட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் சூப்பர் டூப்பர் ஹிட். அதாவது ஆஸ்பிரேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, யூ ஷுட் ஆஸ்பயர் ஃபார் குட் திங்ஸ். டிசையர் அப்படின்றது ஆசை சார். ஆஸ்பயர் அப்படின்றது வந்து ஆசைன்னு நீங்க சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தர் வந்து நான் ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணும் அப்படின்றது என்னுடைய வாழ்க்கையில வந்து என்னுடைய ஒரு எய்ம் அப்படின்னு சொல்றாருன்னா, he is aspiring to become an IAS officer. இந்த ஆஸ்பயர்னா அது வந்து ஒரு சரியான தமிழ் வார்த்தை வந்து கரெக்டா தமிழ் வார்த்தை அவ்வளவு செய்ய உடனே கிடைக்காது உங்களுக்கு. அதுக்கு ஏன்னா அது வந்து இட்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் அ மிக்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் அதர் லாங்குவேஜஸ்ன்றதுனால இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கிலீஷே இல்லை அப்படின்றதுனால நமக்கு உடனடியாக அந்த வார்த்தை உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். பட் ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு ட்ரீம் அப்படின்னு வச்சுங்க. ஒரு ட்ரீம். அப்போ ஒரு ஒரு டிவோஷன். டிவோஷன்னா பக்தி அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் ஒரு அர்த்தம். டிவோஷன் ஒரு பக்தி என்பது ஒரு அர்த்தம். டிவோட் அப்படின்னா நீங்கள் பக்தியுடன் முதலீடு செய்வது. டிவோட் your 30 minutes with a great level of dedication and determination. இப்போ டெடிகேஷன் அதாவது உங்களுடைய அந்த 30 நிமிடங்களை ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு திடத்தன்மையோடு நம்ம பார்த்திருக்கோம்ல, நிறம் திடம் சுவை மூன்றும் கலந்தது 3 roses அப்படின்னு பார்த்திருக்கோமா? குழந்தைகள் நம்ம எல்லாம் குழந்தைங்க அப்பெல்லாம் 3 roses அட்வர்டைஸ்மெண்ட் வரும் இல்லையா? 3 இருக்கு. அதான் திடம் சுவை அப்படி வருமா இல்லைங்களா உங்களுக்கு? ஸோ அப்படி அந்த மாதிரி தான். ஸோ இந்த கலவை இந்த 3D அது ஆஸ்பிரேஷன். நல்ல ஒரு ஆஸ்பிரேஷன். அது ஒரு ட்ரீம். அது எல்லாருக்கும் வந்து நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எத்தனை பேருக்கு சாராபாய் தெரியும் இந்த இடத்துல? யாராவது கை தூக்குங்க. வீடியோல யாராவது கை தூக்கு. சாராபாய் உருவாக்கி வச்சுட்டு போன விஷயங்களை பயன்படுத்தி தான் அதே போல நாராயணன் நம்பியார் இவங்க 2 பேரும் உருவாக்கி வச்சுட்டு போன விஷயங்களை பயன்படுத்தி தான் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இந்தியாவிற்கு பெரும் தொண்டாற்றினார்கள். ஸோ அந்த ஆஸ்பிரேஷன் வந்து அவங்களுக்கு இருந்தது. ஸோ அந்த அந்த ஒரு மிகப்பெரிய ட்ரீம் டிவோஷன் அப்படின்னா பக்தின்னு எடுத்துக்கலாம். அல்லது வந்து மிகவும் சிரத்தையோடு ஒரு 30 நிமிடத்தை நீங்கள் முதலீடு செய்தல். அத நல்ல ஒரு டெடிகேஷனோட அர்ப்பணிப்போடு அதற்கு பிறகு மிக 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 முக்கியமாக ஒரு திடம் அந்த ஒரு டிட்டர்மினேஷனோட நம்ம வந்து அந்த அர்ப்பணை அந்த முதலீடு செய்யும் பொழுது நமக்கு வந்து நம்மளுக்கு கண்டிப்பா இது செய்யணும்னா நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும். இதெல்லாம் சச் அன் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இன் லைஃப். யாரோ ஒருத்தங்க இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு சம்பவம் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம். ஒருத்தரை பார்ப்போம், இவரை மாதிரி இல்லைன்னா இவரை விட பெட்டரா வரணும்பா அப்படின்ற அந்த ஒரு தாட், தட் இஸ் கால்ட் அஸ் இன்ஸ்பிரேஷன். ரோல் மாடல் கிடையாதுங்க சார் இது. அப்படி எடுத்துக்க வேண்டாம். ரோல் மாடல் இல்ல, வந்து இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பயர் ஆவாங்க பார்த்தோன்னே. ஸோ அந்த இன்ஸ்பயர் ஆன உடனே தான் ஆஸ்பயர் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி இவர் வந்து 100 பேருக்கு பாடம் சொல்றாரு, 100 பேரை அப்படியே கட்டி உட்கார வைக்கிறாரு, 6 மணி நேரம்னாலும் உட்கார வைக்கிறாரு, 1000 பேர் உட்கார வைக்கிறாரு, 10,000 பேர் உட்கார வைக்கிறோம். அப்போ அந்த இன்ஸ்பயர் ஆனதுனால இவர் ஆஸ்பயர் பண்றாரு. என்ன அந்த ஒரு கனவு காண்றாரு.
அப்போ நடக்கணும்னா டிவோஷன் வேணும், மிக 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 முக்கியமாக டெடிகேஷன் வேணும், அதையும் தாண்டி டிட்டர்மினேஷன் வேணும். இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன், அப்புறம் ஆஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன் இருந்தா ஆஸ்பிரேஷன் வரும். இன்ஸ்பயர் யாராவது உங்களை பண்ணா, யாராவது உங்களை இன்ஸ்பயர் பண்ணா உங்களுக்கு நீங்க கண்டிப்பா ஆஸ்பயர் பண்ணுவீங்க, அந்த ஒரு கனவு காண்பீர்கள். எவரேனும் உங்கள் முன்பு மிகப்பெரிய அளவில் சிறப்பாக நடந்து கொண்டால் அவர்கள் உங்களை இன்ஸ்பயர் செய்வார்கள். அதனால் நீங்கள் ஆஸ்பயர் செய்வீர்கள், பெரிய பெரிய கனவு காணுவீர்கள். அப்போ அது கனவோடு நின்று, நிறைய பேர் கனவோடு நின்றுடுது. ஏன்னா டிவோட் பண்றது இல்ல. அந்த டிவோட் அந்த பக்தியோடு நேரத்தையும் அந்த உழைப்பையும் தேவைப்பட்டால் பணத்தையும் முதலீடு செய்தல். அப்போ அது அர்ப்பணிப்போடு, அதாவது அர்ப்பணிப்புன்னா எல்லாம் உலகமே மறந்துடுறதா. இப்ப எனக்கு உலகமே, எனக்கு இப்ப ஐ ஆம் இன் மெடிடேஷன் ஆல்ரெடி. நான் உங்கள்கிட்ட பேசிருக்கும் போது எனக்கு உலகமே, எனக்கு நீங்க தான் உலகம். இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த மக்கள் தான் எனக்கு உலகம். அப்போ அந்த டெடிகேஷனால தான் அது உங்களுக்கு வரும். அப்போ டிட்டர்மினேஷன், ஒரு நல்ல ஒரு யாராலையும் அது இட் இஸ் தி கைண்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அப்போ சக்சஸ் இஸ் தேர், அங்க இருக்கு. சக்சஸ் அங்க இருக்கு, எதுவும் நிறுத்த முடியாது. அதான் சொன்னாரு யாரு, அரைஸ் அவேக் ஸ்டாப் நாட் till the goal is reached. யார் சொன்னது? சுவாமி விவேகானந்த அவர்கள். அதான் நான் கொஞ்சம் மாத்துவத என்ன, அவரும் கொஞ்சம் லாங்குவேஜிங்ல கொஞ்சம் பெட்டரா சொல்லியிருக்கலான்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து தான். ஸோ அரைஸ் அவேக் அண்ட் கன்சிஸ்டன்ட்லி ஒர்க் until the goal is reached அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இத்தனை விஷயம் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை பேர் செல்வந்தர் ஆகணும்? தம்ஸ் கொடுக்கலாமா? நான் செல்வந்தர் ஆகணும் அப்படின்னு அந்த ஒரு பாட்டோட முடிஞ்ச அந்த அந்த நீங்க அழுத்துற இடம் ஒரு டென்ட் ஆனா கூட போட அப்படி போட்டு அழுத்தும். சொல்லு புரியுது இல்லைங்களா? அது அந்த அதாவது செல்லுலார் லெவல், அட்டாமிக் லெவல், அதுதான் அந்த அந்த இன்ஸ்பயர் யாராவது உங்களை பண்ணியிருந்தா அது செல்லுலார் லெவல்ல, அட்டாமிக் லெவல்ல பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நீங்க ஆஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த செல்லுலார் லெவல்ல, அட்டாமிக் லெவல்ல அந்த ஆஸ்பிரேஷன் இருக்கும். செல்லுலார் லெவல்ல, அட்டாமிக் லெவல்ல டிவோஷன் இருக்கணும், டெடிகேஷன் இருக்கணும், டிட்டர்மினேஷன் இருக்கணும். சக்சஸ் அங்க இருக்கு, அவ்வளவுதான். நம்ம எடுத்துக்கிறதுக்கு இதெல்லாம் டூல்ஸ். ஆல் த டூல்ஸ்.